ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஷேடை கைன்மாஸ்டரில் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற அந்த எடிட்டிங்க்கு 16:9 ரேஷியோ தேவைப்படும். அதை கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போட்டு எம்டியாக ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் கலரில். இதை வந்து நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபேவரான ஒரு சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாங் இருக்கிற வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க, மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு நான் சைடில் வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா இதை நான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். இதை லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் ஒன்று காட்டுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே கையை வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். சேம் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோத்தி வச்சுக்கோங்க. அண்ட் அகைன் அதே மாதிரி வந்துட்டு திரும்பி டேப் பண்ணிட்டு போய் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வச்சுக்கோங்க. அதை காய்ஸ், இப்போ வந்து பார்த்தா டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க, மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வந்து யாருக்கு பர்த்டேவோ இல்லை நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ வந்துட்டு அவங்களோட மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். அது ரைட் சைடில் வந்து நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் 4th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. 4 சைடு உங்கள் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் நவுத்துனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ராப் ஆகும். அது கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதில். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லாமே வந்துட்டு ஓரளவு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரே இமேஜாக வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் இமேஜ் வைக்கிறனால வச்சுக்கலாம். நான் வந்து வேறு இமேஜ் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சேம் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான இமேஜ் வந்து 2 பாக்ஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இமேஜும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இமேஜ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க. நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டவுன் கொடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே வந்து இதுமாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 3மே வந்துட்டு ஒரே டைமில் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரே அனிமேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தா லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க, மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். காய்ஸ், உங்களை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடிட் தான் வந்து இது. இப்போ வந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். காய்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.